உங்களுடைய முயற்சி தொடர வேண்டும். எங்களுடைய மாகாணம் ஒரு மேம்பட்ட ஒரு மாகாணமாக வளர்வதற்கு உங்களுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது. குறிப்பாக எங்களோட வேர்ல்ட் விஷனில் விமன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் மதியநிலை மகளிர் திட்டத்தில் நாங்கள் குறிப்பாக பால்நிலை சமத்துவம் மற்றது காலநிலை பிரச்சனைகளை கான தீர்வுகளை இது பண்ணிக்கொண்டு குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெண் தலைமை தாங்குகிற பாதிக்கப்பட்ட பெண்கள வாழ்வாதாரத்தை குறிப்பாக விவசாய உற்பத்திகளை நாங்கள் மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை சாவச்சேரி சங்கான பகுதியில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக நாங்கள் இந்த ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேருக்கு குறிப்பாக ஒரு சில உற்பத்தியாளர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க பாதிக்கப்பட்ட பெண் தலைமை குடும்பம் தான். ஆனாலும் அவங்க தங்களோட சொந்த முயற்சியிலையும் மற்றது நிறைய சின்ன அளவில் செய்து கொண்டிருக்கிறாங்க பதப்படுத்தல் சார்ந்த உணவுப் பொருட்களை. ஆனாலும் இந்த திட்டத்துக்கூடாக அவங்களோட சந்தை வாய்ப்பு அவங்களோட உற்பத்திகளை நாங்கள் எப்படி மற்றாக்களுக்கு தெரியப்படுத்துறது மற்றது சந்தைப்படுத்தலை ஏற்படுத்துறது என்ற தொடர்பாக நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு ஊடகமாக இதை நாங்கள் பாவிக்கிறோம். நன்றி. வணக்கம். நாங்கள் வந்து வேர்ல்ட் விஷன்ட பயனாளிகளாக இந்த நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு பயனாளிகளாக நாங்கள் இருக்கிறோம். அவங்க வந்து எங்களுக்கு உள்ளூர் சார்ந்த உற்பத்திகளை வந்து ஏற்றுமதி தரத்தில் கொண்டு போகிறதுக்குரிய சப்போர்ட்டுகளை செய்து தராங்க. அந்த வகையில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தந்திருக்கிறாங்க. இந்த மாபெரும் மத்த கண்காட்சியில் வந்து எங்களுக்கு எங்களால் சார்ந்த உற்பத்திகளை காட்சிப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த உதவியை தந்திருக்கிறாங்க. அதுக்கு முதல் இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்துக்கு நன்றியை செலுத்தி கொண்டு இருக்கணும். அதை விட இவங்க வந்து வேர்ல்ட் விஷன் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த உள்ளூர் சார்ந்த உற்பத்தி
உற்பத்திகளை செய்கிறதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து பேசிக்காக வந்து ஒரு பில்டிங் கட்டுமானம் தேவையா அல்லது மற்றது நாங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற பெண்களுக்கு அதாவது வாழ்வாதாரமற்ற பெண்களுக்கு நாங்கள் வேலை திட்டம் கொடுக்குற சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு அவங்க வந்து உதவி செய்து எங்கள் மூலமாக அவைக்கு வாழ்வாதார உதவியை பெற்றுக்கொள்ள தொழில் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் நாங்களும் அவங்கள ஒரு பயனாளியாக நாங்கள் இருக்கிறோம். மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வந்து நேரடியாக விவசாயம் செய்து அதிலேருந்து டைரெக்டாக வந்து அதை ப்ரொடக்ட் செய்து நாங்கள் எக்ஸ்போர்ட் கொண்டு வரோம். வெரீஸ்வரன் சொரூபினி. நான் வந்து சங்கான டிவிஷன் மூலாயிலேருந்து வாரேன். என்ற உற்பத்திகள் வந்து நாங்கள் வந்து பெண் தலைமைத்துவம் எங்களோட வாழ்வாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி நாங்கள் இந்த உற்பத்திகளை செய்து விற்பனை செய்து வாரோம். இது வந்து மோர் மிளகாய், இது வந்து மிளகாய்த்தூள், அடுத்தது சத்துமா, பெனாட்டு, மல்லிக்கோப்பி, கோப்பித்தூள், ஆவாரங்கோப்பி, ஊறுகாய் போன்ற இதுகளை செய்து வாரோம். மற்ற வாழைப்பூ வடகம், வேப்பம்பு வடகம், மூலிகை வடகம் என்ற செய்து வாரோம். அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணினாலும் நாங்கள் செய்து கொடுப்போம். இந்த இது வந்து வேர்ல்ட் விஷனால் எங்களுக்கு இந்த மதிநிலை மகளிர் திட்டத்தின் கீழே இந்த எங்களுக்கு இந்த சோளை எங்களுக்கு தந்திருக்கிறோம். நாங்கள் இதை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வரோம். ஓகே இப்போ நன்றே தானே ஆரம்பம் ஓகேயாக இருக்குது. செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது, உதவியாக இருக்குது சோள் சந்தத்தால். இனி நாங்கள் விற்பனையை செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் செய்கிறது. என் பேர் திலகவதனா. நான் மூலாயில் வசித்து வருகிறேன். எங்களோட மகன் வந்து பொன்சர் பிள்ளையாக இருக்கிற காரணத்தினாலும் மற்ற பெண் தலைமை என்ற காரணத்தினாலும் எங்களுக்கு இந்த ஒரு தந்திரிக்கினம் நெல்லெண்ணையும் இழுப்பெண்ணையும் நான் கிராமத்தில் செய்து வருகிறேன். நிரந்தரமாக ஒரு மிஷின் ஒன்றும் வச்சுருக்கிறேன், தேங்காய் வடிக்கிற மிஷின். இவை இந்த உதவியால் நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களோட பிள்ளை பொன்சர் அதே நேரம் அவர் நல்ல கல்வி கற்கக்கூடிய பிள்ளை என்ற வழியால் அவற்றை சத்து உணவு தயாரித்தல் அது சம்பந்தமாக இதுகள் இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு தான் நாங்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறோம். இவையின் உதவி என்ற ரீதியால் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு இதை வந்திருக்கணும் செய்கிறது. has become a much anticipated assembly in local Sri Lanka. Unparalleled opportunities for exchange of ideas, networking and collaboration. வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு யாழ்ப்பாணம் மட்டுமல்லாது வடமாகாணம் முழுவதுமே ஒரு திருவிழா குழுவாக கன்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் ஸ்ரீலங்கா. மிக முக்கியமான இது 16வது வருடமாக நடைபெறுகின்றது. 16வது கண்காட்சி. எமது வடமாநிலத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம். என்றால் எங்களுடைய வடமாநிலத்தில் கூடுதலான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது அந்த வகையில் இப்போது அதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு காலம் இருக்கின்றது. அந்த வகையிலே கூடுதலான முதலீட்டாளர்கள் இங்கு இருக்கின்ற பல முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும், எங்களுடைய வடமாநிலத்திலே முதலிட வேண்டும். அதுக்காக இந்த அரசாங்கம் 3 முதலீட்டு வலயங்களையும் உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையிலே KKS மற்றும் பரந்தன் மற்றும் மாங்குளத்திலே அறிவித்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வலயங்களை அதுக்கு எப்போ வசதிகளை செய்து கொடுவதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது ஈடுபட்டு இருக்கின்றது. ஆகவே அந்த வசதிகளை செய்து முடிந்த பின்னர் இந்த முதலீட்டாளர்கள் இங்கு முதலிட முடியும்.
முதலிடுவது மட்டுமல்ல, கூடுதலான எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற மிக முக்கியமாக எங்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான வளங்கள் விவசாயம் மற்றும் கடற்தொழில் மற்றும் கால்நடை மிக முக்கியமான வளங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த துறைகளை அபிவிருத்தி செய்வதற்கு எங்களுக்கு கட்டாயம் முதலீட்டாளர்கள் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய விவசாயிகள் மிக குறைந்த விலையில தான் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இந்த விவசாயத்துறையிலும் அது கடற்தொழிலும் மற்ற ஏனைய துறைகளிலும் கூட அதனுடைய முதலீட்டாளர்கள் முதலீடுவதன் மூலம்தான் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை ஒரு நியாயமான விலையிலே விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையில் தான் நமது வடமாகாணம் ஒரு வளம் பெறுவதற்கு இவை நீங்கள் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையிலே வருங்காலத்திலே நீங்கள் வடமாகாணத்திலே நீங்களும் முதலீடுகளை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு இப்போது வடமாகாணத்தினுடைய வளங்கள் மிக சிறந்த முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். பல வளங்கள் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றன. ஆகவே அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதும் எங்களுக்கு மிக முக்கியமான துறையாக இருக்கின்றது. இதன் மூலம்தான் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய வளங்கள் மிக சிறந்த முறையிலே பயன்படுவதற்கும் அதில் அந்த வளங்களை சிறந்த முறையிலே பயன்படுத்துவதன் மூலம்தான் எமது வடமாகாணத்தினுடைய ஜிடிபியை கூட்ட முடியும். இப்போ கூடுதலாக இப்பொழுது எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 4% தான் இருக்கின்றது. அதை நாங்கள் உண்மையிலே 10% அதிகரிக்க முடியும். எமது வளங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தப்பட்டால் மட்டுமல்ல, அவர்களை சரியான முறையில் இங்கிருந்து தான் அநேகமான பொருட்கள் இங்கிருந்து ஒரு மூலப்பொருட்களாகத்தான் வெளி மாகாணங்களுக்கு கொண்டு போகப்படுகின்றன. ஆகவே இங்கே நாங்கள் அந்த மூலப்பொருட்களை ஒரு பெறுமதி பொருட்களாக மாற்றினோம் என்றால் எங்களுடைய வருமானம் கூடுவது மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய உற்பத்தி பொருட்களுக்கும் நியாயமான விலை கிடைக்கும். அந்த வகையிலே உங்களை இந்த பேர் இந்த ரேட் பேர் உண்மையிலே மிக முக்கியமானது. நாங்கள் இதில் எங்களுடைய எல்லா விவசாயத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, மற்ற எல்லா துறைகளுக்கும் மிக முக்கியமாக நவீன முறைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த கண்காட்சியிலே பல எங்களுடைய வடமாகாணத்தினுடைய தொழில் முயற்சிகளை பெருக்குவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் மிகவும் பாராட்டுதல்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய முயற்சி தொடர வேண்டும். எங்களுடைய மாகாணம் ஒரு மேம்பட்ட ஒரு மாகாணமாக வளர்வதற்கு உங்களுடைய முயற்சி மிக மிக முக்கியமானது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.